மிக சமீபத்தில் செல்லம்மான் ஒரு சிறுகதை வாச்ச பிறகுதான். அதுக்கு முன்னாடியே ஒரு ஜெயகாந்தனோட அவரை பத்தி எனக்கு நிறைய விமர்சனம் உண்டு. சினிமாவுக்கு போன சித்தால படிச்சுட்டு அவர் மேல ரொம்ப காண்ட பார்த்தா அவர் ஒரு சிறுகதை எழுதியிருந்தார். அது பேரு மறந்துடு, நான் அடிக்கடி மறந்துடுவேன். அதுல ஒரு குழந்தை இறந்து போயிருக்கும். அந்த குழந்தைய இவர் குழந்தையா அவர் குழந்தையான்னு அந்த ஒரு போலீஸ்காரன் பதட்டப்படுவாங்க. அது ரொம்ப அது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவரோட மனமே அதுல இருக்கும். ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு பதட்டம் இருக்குல்ல, அது யார் குழந்தையா இருக்கும், அவர் குழந்தையா இருக்கும் கடைசியில. அப்ப மத்தவங்க மேலேயே அது போயிட்டு இருக்கும். ஒருவேளை அந்த அம்மாவோட குழந்தை தேடின்னு ஒரு அம்மா வருவாங்க. இப்படிலாம் பதட்டப்பட வைக்கிறது அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரைட்டிங் இருக்கு. செல்லம்மா வாசிச்ச பிறகு ஐயோ என்னடா சிறுகதையில, ஏன்னா புதுமை பித்தன் மேல நமக்கு ஒரு இது, அதனால பாதியில விட்டு ஓடிடுவார் எல்லாத்தையும். ஒரு சட்டையர் பண்ணிட்டு அவர் காலி ஆயிடுவார். அவர் கம்ப்ளீட் ஆவார், அந்த ஃப்ரேமே கம்ப்ளீட் ஆவார். அதனால எனக்கு எல்லாம் சிறுகதையும் கிடையாது, நாவலும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இல்ல, இங்க ரொம்ப அற்புதமான வேலைகள்லாம் நடந்தது. ஆனா ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம்னா உலகோட ஒப்பிடும்போது நம்ம ரொம்ப கம்மி, தட்டினே சொல்லுவோம். அப்ப அது எங்க இருந்து நீங்க டிராவல் பண்ண வரணும், நாம சொல்ல வர விஷயத்த எவ்வளவு பியூரா சொல்லணும், அதே நேரத்துல ஆவேசமாவும் சொல்லணும், மெட்டீரியலாவும் இருக்கணும், எல்லாரும் ரசிக்கணும். அவன் சொன்னாக்கா அது கொஞ்சம் கரெக்டா இருக்குண்டா அப்படின்ற ஒரு துணியை கொண்டு வரணும்ல. அதுக்கு ஒவ்வொரு எழுத்தாளனும் மெனக்கெடணும். நான் எழுதுவேன் நீ படிச்சுக்கன்ற பொறுப்பற்றது இருக்கும் நம்ம கையில. நான் சொல்றதுதான் அப்படிலாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாவலையும் 4 முறை எழுதுவேன். இப்போ லேட்டஸ்டா சட்டக்காரியும் கருந்தொழியும் மட்டும்தான் நான் டிடி டைப் பண்ணிடுவேன். நான் அது ரொம்ப ஈஸியா இருந்தது. முன்னாடி எனக்கு ரொம்ப அச்சமா இருந்தது அதை பார்த்தா. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம பண்ணலாம், நமக்கு ஈஸியா இருக்குது. பட் நான் அதுக்கு முன்னாடி 6 நாவல் எல்லாமே கணத்தை 350 பக்கம் 400 பக்கம், மரப்பாலெல்லாம் 500 பக்கம், அது பிரிண்டட்லயே. நான் அது எழுதுறது 1700 பக்கம் 3 முறை எழுதுவேன். அது ஒரு கடுமையான உழைப்பு அது.